ஹலோ காய்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, அதனால் வாய்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி தான் இருக்கும். ஸோ இன்றைக்கி என்ன சமையல் நம்ம வீட்டில் பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி என்ன சமையல்? ராம்பாறை மீன் குழம்பு. காணாங்கருத்த ராம்பாறை மீன் குழம்பு. ஸோ அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் ரெடியாக வச்சுருக்குறாங்க பாருங்கள். கத்திரிக்காய் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்குறாங்க. சரி, ஓகேவா, ஸ்டார்ட் பண்ணலாம் வா. எண்ணெயை அடுப்பில் வச்சாச்சு. அடுப்பு நல்லா சூடாகட்டும். பாருங்கள், சாதம் வந்து முன்னாடியே வந்து வடித்து வச்சுட்டாங்க எங்கள் வீட்டில். ஸோ குழம்பு வறுவல் எதுவும் கிடையாதா? வறுவல் உண்டா? சரி வாங்க, அப்படியே ஒன்று ஒன்றா பார்ப்போம். ஓகே வா. எண்ணெய் கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். மீன்லாம் க்ளீன் பண்ணிட்டியா? ஓகே சரி. ஃபஸ்ட்டு வந்து வடவும் போட்டுக்கலாம் பாருங்கள். ஓகே, உங்கள் வீட்டில் மீன் குழம்பு சாம்பாரில் எல்லாம் போட மாட்டேன் தானே? சரி, வடவம் கருவேப்பிலை. ஸோ உங்கள்கிட்ட நான் மீனை வந்து காமிக்கிறேன். நிறைய பேருக்கு வந்து ராம்பாறை அப்படின்னா என்னன்னு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. இதை காமிக்கிறேன் உங்களுக்கு, ராம்பாறை மீன் எப்படி இருக்கும் அப்படின்றத. இன்றைக்கி எவ்வளோத்துக்கு மீன் வாங்கினேன்? இன்றைக்கி வாங்கின மீன் வந்து பார்த்திங்கன்னா 100 ரூபாய்க்கு தான் மீன் வாங்கியிருக்கிறாங்க. அந்த ராம்பாறை எக்ஸ்ட்ரா போட்டது தானே? காமி பார்க்கலாம். பாருங்கள், இன்றைக்கி மீன் வாங்கினது வந்து பார்த்திங்கன்னா காணாங்கருத்த மீன் தான் வாங்கியிருக்காங்க. காணாங்கருத்த எத்தனை? 3 தான் இருக்கு. 100 ரூபாய்க்கு வந்து பார்த்திங்கன்னா 3 மீன் தான். எடுத்து காமி பார்ப்போம். 3 மீன் தான் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ் மீன். அந்த செவியில் காமி பார்ப்போம். பாருங்கள், ஃப்ரெஷ் மீன் அப்படின்றது பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். ஃப்ரெஷ் மீனெல்லாம் இப்படி தான் இருக்கும். இதை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்கணும் ஃப்ரெஷ் மீன் அப்படின்ட்டு. ஓகே, ஸோ ராம்பாறை வந்து அந்த மீனை காமி. ராம்பாறை மீனை பாருங்கள், இந்த மாதிரி ஒரு எல்லோ கலர் கோடு போட்டிருக்கோம் கரெக்டாக. இதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இது வந்து ராம்பாறை அப்படின்ட்டு. இது வந்து ஒரு 5 மீன் எக்ஸ்ட்ரா போட்ட மீன். 3 காணாங்கருத்தை வந்து 100 ரூபாய்க்கு எங்கள் ஏரியாவில் கொடுக்குறாங்க. மீன் வந்து எக்ஸ்ட்ரா போட்டு தான். ஓகே, இப்போ வந்து ஆனியன் போட்டுடலாம். வடவும் கருவேப்பில்லை ஆனியன் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கத்திரிக்காவும் நம்ம எண்ணெயில் போடுறது பெட்ரு. ஓகே, கத்திரிக்காய் போட்டாச்சு. அடுப்பை கொஞ்சம் லைட்டாக தள்ளி விட்டுக்கலாம், அப்போ தான் நல்லா எரியும். கொஞ்சம் நேரம் நல்லா வதவிட்டோம். நம்ம குழம்பை கூட்டி போட்டுட்டு நம்ம வந்து மீனை வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். கரெக்டு தானே? ஒரு 2 வெறும் வை. இப்போ நான் உங்களுக்கு வந்து மீன் வந்து க்ளீன் பண்ணுறது எப்படி அப்படின்றத காமிக்கிறேன். இந்த கத்திரிக்காய் வந்து நல்லா வதவிடுச்சுன்னா கலர் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகும் பாருங்கள். பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஊதா கலர் வந்து அப்படியே ஒரு மாதிரி காக்கி கலர் சேஞ்ச் ஆகும். அதுலேயே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் கத்திரிக்காய் நல்லா வதவிடுச்சுட்டு. அதில் என்னென்ன போட்டிருக்கு அதை அப்படியே காமி பார்ப்போம். இதில் வந்து கருவேப்பிலை, தக்காளி, பச்சை மிளகாய், புளி தண்ணி, மிளகாத்தூள். ஓகே, எல்லாத்தையும் கூட்டி வச்சாச்சு. அந்த குழம்பு அப்படியே ஊற்றியாச்சு. கத்திரிக்காவை மட்டும் பார்த்தீங்கன்னா இதில் வேறு ஏதாவது போடுறியா? முருங்கைக்காய் ஏதாவது? முருங்கைக்காயெலாம் வாங்கவே இல்லை இன்னைக்கு. பாருங்கள், வெறும் சிம்பிளாக கத்திரிக்காய் மட்டும் போட்டு தான் குழம்பு வைக்கிறாங்க. பாருங்கள் எப்படி எண்ணெய் வந்து மிதக்குது பாருங்கள். முடியலாமா? ஓகே, தட்டு போட்டு மூடியாச்சு. ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதி வந்துருச்சுன்னா ஒரு அருமையான தாளிப்பு ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம மீன் போட்டுக்கலாம். இப்போ வந்து மீன் க்ளீன் பண்ணுறதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து இது என்ன பாரு, என்ன மீன்? ராம்பாறை. க்ளீன் பண்ணு. ஸோ செதில்லாம் இருக்காது அதிகமாக. அவ்வளோதான். இந்த ராம்பாறையில் வந்து செதில் இருக்காது. இந்த எல்லோ கலர் கோடை வச்சு கண்டுபிடிச்சிடலாம்ல. அதேமாதிரி இந்த ராம்பாறை வந்து ரொம்ப பெரிய சைஸ் இருக்காது தானே? சின்ன சைஸில் தான் இருக்கும். அதிகமாக இந்த ராம்பாறை வந்து பார்த்திங்கன்னா இந்த சைஸில் இல்லை, இதை விட சின்ன சைஸில் தான் அதிகமாக பார்க்கலாம். இந்த காணாங்கருத்து சைஸ்லலாம் வந்து பார்க்குறதுலாம் ரொம்ப ரேரு ராம்பாறை. கரெக்டு தானே? அவ்வளோதான். அவ்வளோதான்.
வாழை எப்பொழுதும் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வாழை போட கற்றுக்குங்க. ஓகே, ஒரு மீன் க்ளீன் பண்ணியாச்சு. ரெண்டாவது ராம்பாரை தான் க்ளீன் பண்ணுறாங்க. நேற்று நம்ம சேனலில் என்ன வீடியோ போட்டோம்? கறி குழம்பா? நேற்று நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா கறி குழம்பு வீடியோ, விறகடுப்பில் செஞ்ச கறி குழம்பு பாருங்கள். செனை இந்த வறுத்தா அருமையாக இருக்கும், குழம்புல போட்டாலும் சூப்பராக இருக்கும். ஓகே, சனையோட போட்டுரு. இது மட்டும் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறா. காணாங்கருத்து ஃப்ரெஷ் மீனாக இருந்தா பழம் நிறையா இருக்கும். செவுளி ஐஸ் வச்ச மீனாக இருந்தால் தான் அதில் செவுளே இருக்குது. நேற்றுக்கு முதல் நாள் என்ன வீடியோ போட்டோம்? கிழிச மீன் தானே? நம்ம சேனலில் வந்து கிழிச மீன் போட்டு, கிழிச மீனும் காணாங்கருத்த மாதிரி தான் இருக்கும் கரெக்டாக. அதில் ஒரு கோடு வந்திருக்கும் வால் பக்கம். அந்த வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கிறோம். அந்த வீடியோ பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் பாருங்கள். எப்படி அழகாக க்ளீன் பண்ணிட்டாங்க பாருங்கள். ஓகே, போட்டுரு. அடுப்பை கொஞ்சம் தள்ளி விட்டுக்கலாம். அடுத்த மீன் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 100 ரூபாய்க்கு வந்து 3 காணாங்கத்து தான் கொடுத்தாங்க. ராம்பாரை வந்து எக்ஸ்ட்ரா போட்ட மீன் தான். காசு இருக்கா? குடிகுட்டிக்காரங்களுக்கு வந்து காசு கொடுத்தாச்சு. 10 ரூபா காசு கொடுத்தாங்க குடிகுட்டிக்காரங்களுக்கு. குடுகுடுப்புக்காரங்களுக்கு. ஓகே, 2 காணாங்கத்து க்ளீன் ஆகிடுச்சுப்பா. லாஸ்ட் ஒன். இப்படி மினுக்குது பற்றியா காணாங்கத்தை? இந்த காணாங்கத்தை கடலில் பார்க்கும்போது இப்படி தான் இருக்கும் தெரியுமா? மேலே வந்து வச்சுக்காட்டு மினுக்கும் அப்படியே. இதுன்னு கிடையாது, எல்லா மீனும் அப்படி தான் இல்லை? நிறையா வந்ததுன்னா வச்சுக்க, செம்மானத்தில் மாப்பு வந்ததுன்னு சொல்லுவாங்க. மீன் கூட்டமாக வந்ததுன்னா சிகப்பு கலரில் இருக்கும் அந்த கூட்டத்தை பார்க்குறதுக்கே. அதில் தான் ஏகப்பட்ட மீன் பாருங்க. ஃப்ரெஷ் மீன் அப்படியே எப்படி இதாகுது பாருங்க. பாருங்க 3 மீன். ஓகே, போட்டுரு. 3 மீன் க்ளீன் பண்ணியாச்சு. அடுத்தது இது வந்து பார்த்திங்கன்னா ராம்பாரை ஒரு 5 மீன். ஓகே, இந்த மீன் குழம்புக்கு நல்லா இருக்குங்க. இருக்கிறதுல காணாங்கத்தை மீன் அறிகிறது தான் ஈஸியான வேலை. அவ்வளோதான் கைஸ். ஓகே, இதுதான் லாஸ்ட் மீன். குழம்பு வந்து கொதிச்சிட்ருக்கு பாருங்கள். ஓகே, எல்லா மீனையும் எடுத்து பார்ப்போம். ஓகே, சூப்பர். க்ளீன் பண்ணிட்டு வந்துடுறியா? ஓகே, குழம்பு கொதிச்சிடுச்சுன்னா நம்ம வந்து ஸ்மெல் வந்துருச்சு இல்லை? இன்னும் கொஞ்சம் நேரம், இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் கொதிச்சிருச்சுன்னா நம்ம வந்து மீனை வந்து நம்ம குழம்புல போட்டுடலாம். அடுத்தது மீன் வறுவலும் இருக்குது. ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணி பார்ப்போம். அதுக்குள்ளே குழம்பு கொதிச்சிடும். பாருங்கள் காய்ஸ், நல்லா க்ளீன் பண்ணிட்டாங்க. ஓகே,
காணாங்கருத்தியை வந்து சின்ன சின்னதாக பீஸ் போட்டுட்டாங்க. தலை மீன் வறுவல் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நடுத்துண்டு. இது வறுக்கிறதுக்கு, இது குழம்புக்கு. சரி, ஓகே. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா குழம்புக்கு கொஞ்சம், வறுக்கிறதுக்கு கொஞ்சம். கரெக்டா? தலைவா வறுக்க போகிறா? அது குழம்புக்கு. சரி, ஓகே. ஸோ வறுவலுக்கு வந்து பார்த்திங்கன்னா கோடு போட அவங்க கோடு போடுறாங்களா, அவங்க கோடு போட்டுட்டோம், தப்பு இல்லை. குழம்பு குடிச்சிட்ருக்கு, காமிக்கிறேன். இந்த மாதிரி கோடு போட்டு வறுத்தா அருமையாக இருக்கும். ஓகே. இந்த கோடு போட்டால் எடுத்து சாப்பிடும்போது அருமையாக இருக்கும் தானே? மசாலா ஃபுல்லாக உள்ளே இறங்கும். ஆமாம். இந்த வஞ்சர மீனில் தான் இந்த மாதிரி கோடு போட்டு வைத்தா அருமையாக இருக்கும். ஓகே. அவ்வளோதான் கைஸ், கோடு போட்டுட்டாங்க. வாங்க நம்ம வந்து குழம்பு பார்ப்போம். குழம்பு கொதிச்சிருச்சுன்னா மீனை போட்டுடலாம். கொதிச்சிருக்குமா? சரி. காய் வந்து இதில் முருங்கைக்காய் போடுறதுனாலும் போடலாம். நீ தானே நம்ம முருங்கைக்காய் வாங்கல தானே? ஓகே. எடு பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம வந்து மீனை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. ராம்பாறை மீனும் அந்த தலை வலிக்கும் வந்து போடு. காணாங்கத்தியோட தலை. ஓகே, ராம்பாறை மீன் வலிக்கும் போட்டாங்க. நல்லா கொதிச்சு வரட்டும். குழம்பு மூடிடலாம். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பார்ப்போம். வறுவலுக்கு மசாலா போட்டுட்டுமா? வந்து மீன் வறுவலுக்கு வந்து மசாலா போட போகிறோம். போடலாமா? பாருங்கள், கொஞ்சமாக குழம்புத்தூள், தேவையான அளவு ஆச்சி குழம்பு மசாலா போட்டிருக்கிறாங்க. கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது காரத்தூள் கொஞ்சமாக போடுறாங்க, தேவையான அளவு. கொஞ்சமாக புதினா, கருவேப்பிலை. ஓகே. எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிடலாம். குழம்பு இறக்குற வரைக்கும் இது கொஞ்சம் நேரம் அப்படியே. ஓகே. இந்த குழம்பு குக் ஆகிற ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் இது ஊற வச்சுருந்தா போதும். அப்படியே இந்த மீன் மசாலா கூட எனக்கு வேறு பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஜலி பிடிச்சிருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா தேவையான அளவு வாட்டர், கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இல்லை எண்ணெய் சேர்த்துக்கிறதுனாலும் சேர்த்துக்கலாம். கரெக்டாக? எண்ணெய் ரொம்பவும் அதிகமாக சேர்த்தோன்னா வறுக்கும்போது எண்ணெய் சேர்க்கறதுனால அப்படியே அந்த சதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ரஃப் ஆகிடும். அப்படியே அவ்வளோதான் கைஸ். பாருங்கள், ஒரு அருமையான மீன் வறுவலுக்கு தேவையான மசாலாலாம் சேர்த்து ரெடி பண்ணி வச்சாச்சு. ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்ப்போம். குழம்பு ரெடி ஆகிட்டுருக்கு. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். குழம்பு ஸ்மெல் நல்லா செம்மையாக வந்துருச்சு. குழம்பு தயாராகிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அவுட்புட் எப்படி வந்திருக்கு அப்படின்றத பார்ப்போம். சாப்பாடு இறக்கிறியா? சாப்பாடு இறக்கி ஒரு வாரம் வச்சிடலாம். ஓகே, சாப்பாடு இறக்கி வச்சுட்டாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா குழம்பு இறக்கி வச்சிடலாம். ஆஹா, ஒரு அருமையான குழம்பு. பாருங்கள், மீன் எந்த அளவுக்கு நல்லா கொதிச்சிருக்கு பாருங்கள்.
ஓகே, கத்திரிக்காய் நல்லா கொதிச்சிருச்சு, இறக்கிடலாம். குழம்பு இறக்கி வச்சுட்டு இப்போ நம்ம வந்து மீன் வறுவலுக்கு நம்ம போயிடலாம். எண்ணெய் சட்டி வச்சுட்டாங்க. மீனை வந்து வறுக்க போகிறோம். ஸோ அப்படியே ஒன்று ஒன்றா பார்ப்போம். ஃபஸ்ட்டு கல் வந்து நல்லா ஹீட் ஆகிக்கிட்டோம், அதுக்கப்புறம் நம்ம மீனை போட்டுடலாம். அப்படியே மீனை நம்ம ஒன்று ஒன்றா எடுத்து வச்சிடலாம். மசாலா வேணாலும் நம்ம வந்து அதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம், தப்பு இல்லை. ஸோ நல்லா குக் ஆகட்டும். ஒரு அருமையான காணாங்கருத்த மீன் வறுவல் தயாராகிட்டுருக்கு. ஸோ ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டோன்னா, ஒரு 5 நிமிஷம் விட்டோன்னா நல்லா ஒன் சைடு குக் ஆகிடும். அதுக்கப்புறம் திருப்பி போட்டு வரலாம். ஸோ மீனை வறுத்ததுக்கப்புறம் ஒரு ஃபைனல் அவுட்புட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன், என்னென்ன செஞ்சுருக்காங்க அப்படின்ட்டு. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பார்ப்போம். நம்ம அது என்ன கிழிச்ச மீனா, கிழிசை மீன் வறுவல் தானே அன்றைக்கி செஞ்சோம். அந்த கிழிசை மீன் வறுவல் வீடியோ, குழம்பு வீடியோ வந்து 2 நாளைக்கு முன்னாடி நம்ம வீட்டில் சமைச்ச வீடியோ நம்ம போட்டிருக்கிறோம், அதை பாருங்கள். அந்த வீடியோவில் நம்ம சொன்னது ஒரு விஷயம், மீன் வந்து நெப்படிக்கிறது அப்படின்னா, மீன் வந்து ஃப்ரெஷ் மீன் தான் வந்து நெப்படிக்கும். அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஒரு விதமான ஜெல்லு மாதிரி ஃபார்ம் ஆகும், ஒயிட் கலரு. நல்லா பாருங்கள், இந்த மீனில் வந்து இதை திறந்து பாருங்கள், இந்த சைடு பாருங்கள், இது தெரிந்து பாருங்கள். இது வந்து ஃப்ரெஷ் மீன். மீன் க்ளீன் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட நம்ம செதிலில் வந்து காமிச்சோம், கரெக்டு தானே? ஆமாம். ஸோ நெப்பாக இருந்ததுன்னா அவ்வளோ சுவையாக இருக்கும். ஆமாம், கவலை மீன் ஃப்ரெஷ்ஷாக. இதில் வேறு இது இதை வச்சு கண்டுபிடிக்கிறது, காணாங்கருத்த மீன் ஃப்ரெஷ் மீன் அப்படின்றதா? கல் மாதிரி இருக்கும். ஆமாம், கவலை மீன்லாம் எப்படி இருந்தாலும் கண்டுபிடிக்க முடியாது, அது ரொம்ப டேமேஜ் ஆகி 10 நாளைக்கு மேலே ஆனால் தான் கவலை மீனை கண்டுபிடிக்க முடியும். கவலை நார்மலாகவே 10 நாள் வரைக்கும் ஐஸ் தாங்கக்கூடிய மீன் கவலை மீன். அதனால தான் நிறைய வியாபாரிகள் வந்து கவலை மீன் வியாபாரம் பண்ணுவாங்க. கவலை சென்னாவரை இருக்கு தெரியுமா? ஆமாம், திருப்பி இல்லாமா? வா, பாருங்க எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு. காணாங்கருத்த மீன் வறுவல். நேற்று நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா கறி குழம்பு. அதுக்கு மொதல் நாள் இதே மெத்தடு தான், இல்லை வாழையும் இதையும் குழம்பு வச்சுட்டதுன்னா அன்றைக்கி. ஆமாம், அன்றைக்கி நடுத்துண்டு மட்டும்தான் வருது. வந்து பெருசாக போட்டால் டேஸ்ட்டே இருக்காது, சத்து மாதிரி இருக்கும். காணாங்கத்தை வந்து இயற்கையாகவே புளிப்பு சுவை இருக்கும், அதில் டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இதில் அப்படியே ஒன்றும் கிடையாது, 2 வெங்காயத்தை ரவுண்டாக கட் பண்ணி அப்படியே பார்த்திங்கன்னா ஒரு எலுமிச்சம்பழத்தை அறுத்து இருந்தாலும் சொல்கிறேன், அப்படியே லைட்டாக அது மேலே அப்படியே புழிஞ்சு விட்டு அப்படியே ஒரு வெங்காயத்தோட இந்த கோடு போட்டிருக்காங்க இல்லைங்களா, அதில் அப்படியே ஒரு பீஸை எடுத்து சாப்பிட்டோன்னா அப்படி தான் இருக்கும், அருமையாக இருக்கும். அப்படி தான் கைஸ் நான் இப்போ சாப்பிட போகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் சமையல். பீட்ரூட் வேணாம், தான் வறுவல் செஞ்சுட்டல. நேற்று காலையில் நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா கறி குழம்பு வச்சுருந்தாங்க, சாதம் கறி குழம்பு மட்டும்தான் வச்சுருந்தாங்க, வறுவல் எதுவும் செய்யலை. நைட்டு வந்து பார்த்திங்கன்னா குழம்பு வந்து நல்லா முருங்கைக்காய் உருளைக்கிழங்குலாம் போட்டு ஒரு அருமையான கறி குழம்பு நேற்று நல்லா தேங்காயெலாம் அரைச்சி ஊற்றி இல்லை குழம்பு அப்படியே ஒரு பாதி குழம்பு மீந்ததுனால
நைட்டு என்ன செஞ்ச? தோசை. ஆமாம், நைட்டு வந்து என்ன சாப்பிட்டோன்னா தோசை, கறி குழம்பு எப்போதும் நம்ம வீட்டில் வச்சிட்டாலே இறக்கிடலாமா? அவ்வளோதான் கைஸ். நல்லா பாருங்கள், நல்லா குக் ஆகிட்டு. ஸோ இறக்கிடலாம். பார்த்து இறக்கு, சுட்டுட போகுது பார்த்து. அவ்வளோதான் கைஸ், இறக்கி மேலே வச்சுட்டாங்க. நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அப்படியே சாதத்தை இடம் பார்க்கும் பாருங்கள். சாதம், காணாங்கருத்த மீன் வறுவல், காணாங்கருத்த மீன் குழம்பு. பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள் மீன் குழம்பு. ஒரு பீஸ் காமி பார்ப்போம். பாருங்கள், காணாங்கருத்த மீன் குழம்பு. இது என்ன மீன்? ராம்பாறை. அதே மாதிரி வறுவல் பார்த்துக்கோங்க, சாதம். அவ்வளோதான் கைஸ். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நாளைக்கு என்ன சாப்பாடு அப்படின்றத நாளைக்கு பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.